Hello viewers. Hello viewers. Welcome to Mystery. Welcome to Mystery. நம்ம வைக்கிற ஹேர் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலை வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியுமா? எஸ், அப்படி நீங்க வைக்கிற ஹேர் ஸ்டைல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஆண்கள் ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வேல்ட் கட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது முடி இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இல்லாட்டா மொட்டை அடிச்சு எப்பயுமே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம பாக்குறப்பயே அவங்க பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பான ஆளா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையை சொல்லணும், அவங்களோட கேரக்டரைசேஷன் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்பயுமே பயங்கர சீரியஸா தான் இருப்பாங்களா, ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பாங்களா. அதாவது எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை வைக்கணும், எந்த இடத்துல எதை வைக்க கூடாது அப்படின்றதுல பயங்கர கண்ணும் கருத்துமா இருப்பாங்களாம். தேவையில்லாத இடத்துல போயிட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசுறதுல, தேவையில்லாத இடத்துல போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டாங்களாம். அதாவது இடம் பொருள் ஏவல் அப்படின்றதுல பயங்கர கான்சியஸா அவங்க எப்பயுமே இருப்பாங்களாம். இவங்க எப்பயுமே பயங்கர போக்கஸ்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பயங்கர போக்கஸ்டா ஒர்க் பண்ணுவாங்களாம். அதே நேரத்துல பயங்கர சீரியஸா ஒர்க் பண்ணுவாங்க. அதே நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பாங்களாம். இந்த மாதிரி இருக்கவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க. அதே நேரத்துல அவங்களை சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நீடட் அப்படினாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் யோசிக்கவே மாட்டாங்களாம். என்னதான் இவங்க பேசிக்கா ரஃப் அண்ட் டஃப்பாவும் சீரியஸா இருந்தாலும் இவங்க கிட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது பயங்கரமா இருக்குமா. சோ இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னாலே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு பயங்கரமா ஆசைப்படுவாங்களாம். என்னதான் பேல்ட் கிட்ட வச்சிருக்கவங்க பயங்கரமான பாசிட்டிவ் இருந்தாலும் பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தாலும் முடி இல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்க தானே செய்யும். சோ இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முடி உதிர ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிச்சு தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடி உதிரவும் செய்யாது, நம்மளுக்கு பேல்ட் கட்டும் வராது. சோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா அது மேன் மேட்டர்ஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த மேன் மேட்டர்ஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புன்றது 2-in-1 ஷாம்பு. இது ஹேர் ஃபாலையும் பிரிவென்ட் பண்ணும், ஹேர் ஃபாலிகலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆண்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே ஆண்களோட செக்ஸ் ஹார்மோனான டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரோன் தான். இதை பிளாக் பண்றதா மேன் மேட்டர்ஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புவோட ஒரே வேலை. அதுவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரே டிஹெச்டி பிளாக்கிங் ஷாம்புனா அது மேன் மேட்டர்ஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான். அது மட்டும் இல்ல, இந்த மேன் மேட்டர்ஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு எல்லா கைண்ட் ஆஃப் மென்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேன் மேட்டர்ஸ் பத்தி சொன்னோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்தியால ஆண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் உருவாக்கப்பட்ட ஒரு வெல்னஸ் பிளாட்ஃபார்ம். எங்க ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின், செக்சுவல் வெல்பீயிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஹைஜீன், ஸ்லீப் அண்ட் வெயிட் மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, மேன் மேட்டர்ஸ்ல டிஜிட்டல் கிளினிக் வச்சிருக்காங்க. இந்தியால உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு டிஜிட்டல் கிளினிக் அப்படின்னா அது மேன் மேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த டிஜிட்டல் கிளினிக்ல இருக்கிற எல்லா டாக்டருமே பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு டாக்டர்ஸ், அதே நேரத்துல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸும் கூட. இவங்கிட்ட நீங்க ஹேர், ஸ்கின், வெயிட் மேனேஜ்மெண்ட், செக்சுவல் வெல்பீயிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்லீப், ஹைஜீன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா விஷயங்களும் கான்ஃபிடன்ஸ்ல மெயின்டைன் பண்ணப்படும். சோ எதுக்கு யோசிக்கிறீங்க? ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அது ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பர்சனோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க சிம்பிளா நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு பயங்கர சாதுவா அமைதியா இருக்க தான் செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு எப்பயுமே சில்லா இருக்க தான் பிடிக்கும். பார்ட்டி கிட்டின்னு போறதுக்குலாம் இவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளையாடுறது, கிரிக்கெட் பாக்குறது, ஃபுட்பால் பாக்குறது, இல்லைன்னா ஃபுட்டை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே பண்ற வேலைகள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அப்படி இப்படி இப்படி அப்படின்னு இருந்தாலும் இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதுவும் எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அதை முடிக்கிறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. அதுதான் இவங்களோட பயங்கரமான பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு கூட சொல்லலாம். அடுத்து மீடியம் ஹேர் வச்சிருக்கிற ஆண்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு பார்ட்டி அப்படின்றது சுத்தமா பிடிக்கல அப்படின்னா இவங்களுக்கு பார்ட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க லைஃப் எப்பயுமே பாத்தீங்கன்னா பயங்கர லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போகணும்ன்றதுல பயங்கர கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா எடுக்கவே மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லன்னா பயங்கரமான சந்தோஷம் வந்தாலும் சரி, அது ரொம்ப டீப்பா போயிட்டு ஃபீல் பண்றது, இல்லன்னா பயங்கரமா ஹாப்பியா இருக்கிறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் லைஃப் லைட்டா எடுத்துக்கிட்டு பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அந்த முக்கியமான விஷயம், மீடியம் ஹேர் இருக்கிற ஆண்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க எங்க போனாலும் பீப்பிளோட அட்டென்ஷன் மேக்ஸிமம் ஏன் மேல தான் இருக்கணும் அப்படின்றதுல பயங்கர கான்சியஸா இருப்பாங்களாம். எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிளையா இருக்கணும், எலும்பு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்சியஸா ஏன் மேல தான் எப்பவுமே ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருப்பாங்களாம். என்னதான் இவங்க லைஃபை பயங்கர லைட்டாவும் ஜாலியாவும் எடுத்துட்டு போனாலும் இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு வர்ற வரைக்கும் தான் போகுமா. ஒன்ஸ் இவங்க லைஃப்ல உங்களோட பார்ட்னர் ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி தூர வச்சுட்டு அவங்க மேக்ஸிமம் அந்த பொண்ணுக்கு பயங்கர ட்ரூவாவும் ஒண்டர்ஃபுல் பாய் ஃப்ரெண்டாவும் ஒண்டர்ஃபுல் பார்ட்னராகவும் இருக்கணும் அப்படின்றதுல கான்சியஸா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். இதுக்கு மேல இவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா டிராவலிங் அப்படின்றது ரொம்ப 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 பிடிக்கும். மேக்ஸிமம் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ண ஆசைப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பயங்கரமா கதை சொல்லுவாங்களாம். அந்த கதை சொல்ற விதமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குமா. அடுத்து ஃபைனலா லாங் ஹேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப வெளிப்படையாலாம் இருக்க மாட்டாங்க, பயங்கர மிஸ்டீரியஸாவும் ஆர்டிஸ்டிக்காவும் இருப்பாங்க. அவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதே புரியாத புதிரா தான் நமக்கு இருக்கும். சோ அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா எதையுமே யார்ட்டையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்படியே சொல்லணும் அதை யார்ட்ட சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க.
அப்படி சொல்ற ஃப்ரெண்ட்ஸை நம்ம கைவிட்டு நிரலாமா, ஏன்னா அவ்வளவு கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்க எப்பயுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வேல்யூவும் கொடுப்பாங்க. அதனாலே இவங்களை வெளியாட்களால புரிஞ்சுக்கிறது அப்படின்றது முடியாத விஷயமா தான் இருக்கும். இவங்க எப்பயுமே பயங்கர டீப் திங்கரா தான் இருப்பாங்களாம். இந்த ஒரு விஷயத்தினால இவங்க எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அண்ட் இவங்க ஜாப் மேக்ஸிமம் ஆர்டிஸ்டிக் பேஸ் பண்ணதா தான் இருக்குமாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னோம் அப்படின்னா மியூசிக் போடுறது, பாட்டு எழுதுறது, வுட் ஒர்க்கிங் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கு பாத்தீங்களா, அதுவா தான் இருக்குமா. அடுத்து பெண்களோட ஹேர் ஸ்டைல பார்த்தலாம். அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேர். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வைக்க மாட்டாங்க, ரொம்ப சில பெண்கள் மட்டும் தான் வைப்பாங்க. அப்படி வைக்கிற பெண்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கர இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க, யாரை எதுக்காக சார்ந்திருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கர மன உறுதி கொண்டவங்களா இருப்பாங்க, பெண் மேல பயங்கர ஸ்ட்ராங்கா, ஆண்களுக்கு நிகரானவங்க தான் நாங்க அப்படின்னு பயங்கரமா இருப்பாங்களாம். சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் எந்த லெவல்ல இருக்குன்னு. எஸ், அவங்க பயங்கர கான்ஃபிடன்ட்டா இருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்க பயங்கர சோசியலபிளாவும் ஃப்ளெட்டியாவும் இருப்பாங்க. இவங்க எப்பயுமே மூளைக்கு தீனி போற ஜாப், இன்டெலிஜென்ட் என்கேஜ் பண்ற ஜாப் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் விரும்பி சேவை செய்வாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க. புது புது ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்றதுன்றது இவங்களுக்கு ஜுஜிபியான மேட்ரு. என்னதான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவங்க இருந்தாலும் ஒரு சின்ன கெட்ட விஷயம் இவங்க இருக்க தான் செய்யுது. அதுதான் சம்டைம்ஸ் யோசிக்காம இவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க, அதுவே இவங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் அமைஞ்சிரும். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஷார்ட் ஹேர் வச்சிருந்தீங்கன்னா உங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பெண்கள் சில பேர் அபோவ் ஷோல்டர் லெவல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, எப்பவுமே உண்மையை பேசுறதுக்கு தயங்கவே மாட்டாங்களாம். அப்படி பேசுறப்ப அடுத்தவங்க ஹர்ட் ஆனாலும் சரி, இவங்க ஹர்ட் ஆனாலும் சரி, அதை பத்தி இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசவே செய்வாங்களாம். அது மட்டும் கிடையாது, இவங்க எப்பவுமே பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டு லைஃப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லன்னா வீட்ல வந்து வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கலாம் மாட்டாங்க, ரெண்டையுமே அழகா பேலன்ஸ் பண்ணியே மூவ் பண்ணுவாங்களாம். இது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு மல்டி டாஸ்கிங் கியூன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. இதுக்கெல்லாம் மேல இவங்க எப்பயுமே ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுல பயங்கர ஃபோக்கஸா இருப்பாங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்றதுல பயங்கர ஃபோக்கஸ்டா இருப்பாங்களாம். அண்ட் பயங்கர ஃபியர்லெஸ்ஸான பர்சன் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாமா. அண்ட் முக்கியமான விஷயம், இவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரொட்டீன்ல லைஃப் மூவ் ஆகிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான். ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா வாழணும் அப்படின்றதுல இவங்க எப்பயுமே பயங்கரமா ஆசைப்படவும் செய்வாங்களாம். என்னதான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க தடுமாறதான் செய்வாங்க. அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிக்காம சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணிடுவாங்களாம். அப்படி ஆக்ட் பண்றது இவங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அபோவ் ஷோல்டர் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கவங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஷோல்டர் லென்த் அளவுக்கு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க பெண்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஹேர் ஸ்டைலை பத்தி முதல் சொல்லணும் அப்படின்னா, இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இது லாங் ஹேருக்கும் ஷார்ட் ஹேருக்கும் இடைப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க பெண்கள் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எப்பயுமே நான் பெண்ணா பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், நான் பயங்கர அழகா இருக்கேன், பயங்கர மாடர்னா இருக்கேன் அப்படின்ற விஷயத்துல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, இவங்க பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பேசுறதுன்றது ரொம்ப பிடிக்குமா, அதனாலே எல்லாத்தையும் நல்லா பேசணும்னு ஆசைப்படுவாங்களாம். அது மட்டும் இல்ல, இவங்க நடந்து போனாலே இவங்களை கிராஸ் பண்ணி போவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே கவர்ந்து இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு கவர்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்களாம். சோ இதனாலே இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இவங்களை எப்படியாச்சும் செகண்ட் டைம் மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஏங்குவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க கவர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும், நியூ ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலே எந்த ஒரு சிச்சுவேஷனையும் இவங்க அழகா தட்டி தூக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்களாம். சோ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்க உங்க கேரக்டர் இதா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்திய பெண்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்ச ஹேரான லாங் ஹேர். இந்த மாதிரி ஹேர் வைக்கிறது மேக்ஸிமம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பார்க்கிறதுக்கு பயங்கர லுக் அழகா இருந்தாலும் இதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் கிடையாது, இதை மெயின்டைன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர் வச்சிருக்க பெண்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எப்பயுமே பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பாங்களா, பயங்கர பொறுமையா இருப்பாங்களா. அது மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட எக்கச்சக்கமான மிகப்பெரிய கனவுகள் இவங்க மனசுக்குள்ள இருக்குமா. அது மட்டும் கிடையாது, இவங்க எப்பயுமே தன்னோட பார்ட்னர் கிட்ட பாத்தீங்கன்னா லாங் டைம் ரிலேஷன்ஷிப் தான் எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட லாங் டைம் ரிலேஷன்ஷிப் தான் கொடுக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்காக இவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண கூட தயங்க மாட்டாங்களாம். இதுக்கெல்லாம் மேல இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க பெண்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணவே முடியாத விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுத்து அதை அச்சீவ் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்களாம். ஏன்னா இவங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல பயங்கர விடாப்படியா எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல பயங்கரமா முட்டி மோதி முயற்சி செய்வாங்களாம். அண்ட் ஃபைனலா அவங்களோட பார்ட்னர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட சில விஷயங்களுக்காக பயங்கரமா டிமாண்ட் பண்ணவும் செய்வாங்க, பயங்கர விடாப்படியாவும் இருக்கவும் செய்வாங்களாம். சோ இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க உங்களோட கேரக்டரைசேஷன் இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா கீழே யோசிக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ விட்டு நீங்க வெளிய போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெயின் மேட்டர்ஸோட ஆன்டிகர்பல் சம்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, மெயின் மேட்டர்ஸ்ல ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.